இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான பேச்சையை பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் சினிமாவில் காப்பி பேஸ்ட்டுன்னு கதை பேசிகிட்டு இருக்கீங்க. சிவசங்கர் ஒரு நல்ல துறை அமைச்சராகவும் ஒரு நல்ல துறைக்கு தான் அமைச்சர் இருந்ததா? நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீ பேசுகிற பேச்சு கேள்வி என்னவா இருக்குது? நான் போக்குவரத்து துறையில் இருந்தேன், இந்த கடனை நான் சமாளிக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒரு திட்டத்தை நான் பெருசாக பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அதை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்றால் பேச முடியும். நான் உங்ககிட்ட இல்லை, வெல்ஃபேர் ஸ்கீமை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் ஒரு ஆட்சியில் சொல்லிட்டு அது முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் தொடருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க. அதை அறிவிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்கள் சட்டசபையில் லூசுத்தனமாக ஒருத்தர் கேள்வி கேட்குறோமே, நமக்கு அறிவு வேணாமா? சிங்கப்பெண் படை இது வரலாறுல ஃபியூச்சரில் பேசப்படும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. காவல் நிலையத்துடைய இம்பேக்ட்டு இந்த 15-20 வருஷமாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அடுத்த 10-15 வருஷத்துல இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். ஆஸ்டின் இருக்காரு, அவர் என்னன்னா விஜய் சரித்திர புரட்சி, ஒரு அமைதி புரட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கேன். ஆஸ்டினுக்கு நான் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எப்படி வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். அவர் முதுகிலே கொடுத்து அந்த கட்சி விட்டு போனவர் தான் ஆஸ்டின். நீங்களாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? தோல்வி விட்டுறவர்களை பற்றி பேசாதீங்க, இங்கே தார்மீகமாக பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக பேசுங்கன்னு முன்னால் திமுக மேலே எழுந்து பேசுகிறாரு அமைச்சர் ஆதவர்ஜன். அவர் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கசக்குது இல்லை, அப்போ தானே நீங்கள் 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்கிறது அடுத்து உங்களுக்கு இருக்கும். உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா என்ன? அதனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் விட்டுட்டு இனிமேலாவது மக்கள் திட்டங்களை கொண்டு பேசுங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். வரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சுல சார், அப்போ முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் இன்னும் அட்லி திரைப்படம், அதாவது அட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், அவர் மாதிரியே நடந்துக்கிறீங்க, அவர் தான் கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை சட்டசபையிலே வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா அதை நீங்கள்? அவருக்கு அதை யாரை எழுதி கொடுத்தான்னு கேட்கணும். எனக்கு அது டவுட்டு இருக்கு. சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான பேச்சையை பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் சினிமாவில் காப்பி பேஸ்ட்டுன்னு கதை பேசிகிட்டு இருக்கீங்க. சினிமாவில் இருக்கிறவர் சிஎம் ஆகிட்டார். நீங்கள் உங்கள் இதெல்லாம் முக்கால்வாசி பேர் சினிமாக்காரங்களை தான் வச்சுருக்கிறீங்க, ஓகேவா? நீங்கள் எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயம் அங்கே பேசுகிறீங்கன்னு தெரியல. இன்னொன்று, இதுக்கு பதிலடி இவர் ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் சார் கிளியராக சொல்லிட்டாங்க. நீங்கள் நாங்கள் சினிமாலேருந்து அரசியல், நீங்கள் அரசியல்லேருந்து இப்போ சினிமா பேசுகிறீங்க. இப்போ என்னென்னா, திமுக பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லா ஊரில் ஒருத்தர் உடம்புல மொத்த பித்தம் ஏறி கிடக்கிறவங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளியணும் ஒருத்தர் சுற்றிட்டே இருக்கான்பா அப்படின்னு சொல்லி கண்டதை திம்பாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த நிலைமையில் இப்போ திமுக இருக்கோ அப்படின்னு. சிவசங்கர் ஒரு நல்ல துறை அமைச்சராகவும் ஒரு நல்ல துறைக்கு தான் அமைச்சர் இருந்ததா? நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நீ பேசுகிற பேச்சு கேள்வி என்னவா இருக்குது? நான் என்ன கேட்குறேன், சரி அதே கேள்வியை என் ஊரில் இந்த பிரச்சனை, இதுக்கு செஞ்சு கொடுங்க தொகுதிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. நான் போக்குவரத்து துறையில் இருந்தேன், நான் இவ்வளோ கடனாக இருக்குது, இந்த கடனை நான் சமாளிக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒரு திட்டத்தை நான் பெருசாக பண்ணி வச்சுருக்கிறேன், நான் அதை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்றால் பேச முடியும். நான் உங்ககிட்ட இல்லை, இருந்தால் தானே வெளியே வரும். இப்போ நம்ம இது கேள்வி கேட்குறதுனால அப்படி தான் தோணும், இருந்தால் தானே வரும். நம்ம தான் அட்லி படத்தை பார்க்குறோமே, புரியுதா? அதனால பெருமையாக சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு அதுதான் தெரியுது, சரியா? எதுவாக காப்பி பேஸ்டாக இருந்தாலும் ஹிட்டு தான், புரியுதா? அதுவும் நீ பேச வேண்டிய பிரயோஜனம் கிடையாது, இல்லை செய்யறது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிட்டீங்க? சுயமாக என்ன செஞ்சுட்டு, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணீங்க, அவ்வளோதானே? அப்போ நீ காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லாமா? அம்மா பெட்ரோல் பிங்க் பெட்ரோல், இதுதான் அவங்க கொண்டு வந்த பேரை வரக்கூடாதுன்னு இந்த அம்மா உணவகத்தை மட்டும் கை வச்சா டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சு விட்டீங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறதுக்குன்னா வழி அதை பண்ணீங்க. பணம் கொடுக்காம
அதை நடத்த நிர்வாக செயல்பாடு இல்லாத மாதிரி பண்ணி வச்சிங்க, ஓகேவா? ஆனால் வந்த உடனேயே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வெல்ஃபேர் ஸ்கீமை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் ஒரு ஆட்சியில் சொல்லிட்டு, அது முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் தொடருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க. அதை அறிவிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது நீ இப்போ சட்டசபையில் லூசுத்தனமாக ஒருத்தர் கேள்வி கேட்குறோமே, நமக்கு அறிவு வேணாமா? ஓகேவா? சரி, நான் இன்னும் கேட்குறேன். முதலமைச்சர் அப்படின்னா இந்த நாற்காலில் உட்காரணும், 10 வண்டியில் போகணும் இப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் உங்கள் முன்னாள் முதலமைச்சர் கூட காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ அது காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லலாமா? எங்கேருந்து காப்பி பேஸ்ட்டுன்னு சொல்லலாம் உங்களை? சரி, புரியுதா? தேவையில்லாத விஷயங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தில் கலைஞர் இருக்கும் போது செட் பிரிவு பாதுகாப்பு கிடையாது. ஒரு நார்மல் பாதுகாப்பு, அதாவது நார்மல், அது கூட இவங்க கட்சி வண்டிகள் தான் போகும். அந்த பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வாலண்டரியாக ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கத்தி குத்துற மாதிரி பண்ணி அந்த சட்டை கிழிச்சதெல்லாம் காமிச்சு பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணி கேட்டீங்க, சரியா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது உண்மையாகவே இருக்குன்னா வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மத்திய உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க என்னென்னு. பாதுகாப்பு இவங்களுக்கு தேவை அப்படி. இப்போ முதலமைச்சர் விஜய் அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்தாங்க. ஒரு பாதுகாப்பு. ஏன் அப்படின்னா அவருடைய பொசிஷனுக்கு அது தேவைப்படுதுன்னு உளவுத்துறை ரிப்போர்ட். இவங்க யாரும் கேட்டு கொடுக்கல, புரியுதா? இப்படி பண்ண உங்கள் முன்னாள் முதலமைச்சருக்கு பற்றி காப்பி பேஸ்ட் பண்ணணும் நீங்கள் எங்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னா இது எந்த விதத்தில் சரி? நாளைக்கு உதயநிதி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, வரும். சரி, அடுத்தது இதே மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், தானாக கிடைக்காது. இந்த மாதிரி கேட்டு வாங்குறதுக்கு என்ன வழியும் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு லீடருன்ற மாஸ் வரும். இப்போ இது வந்தால் கான்வாயின்னு வந்துடும். கான்வாயின்னு வந்தால் ஒரு சிக்னலு கிராஸ் பண்ணுறது, நிப்பாட்டுறது, இந்த வேலைகள்லாம் நடக்கும். அப்போ இது யார் போகிறாங்கன்னா உதயநிதி போகிறாரு, யார் போகிறாங்கன்னா சிவசங்கர் போகிறாருன்னா மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த இடத்துல. இதை இயற்கையாக ப்ரொஜெக்ட் இயற்கையாக வர்றது ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் அவருக்கும் வந்தது, முதலமைச்சர் விஜய்க்கும். செயற்கையாக உருவானது திமுகவில் இருக்க எல்லாருக்கும், ஓகேவா? இப்படி தான் நடக்குது. சரி, நீங்கள் இதெல்லாம் எங்கே கொண்டு போய் பேசுறது? அப்போ ஸ்டாலினை நீங்கள் செயற்கை லீடர்ன்றீங்களா? உருவாக்கப்பட்ட லீடர் தானே, இல்லையா? அவர் தந்தை அவரை முதலமைச்சராக, அவர் முதலமைச்சராக அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் கொண்டு வரல, கட்சி தலைவரா. நான் வந்து அவருடைய உழைப்பை மதிக்கிறேன். அப்படி படிப்படியாக வந்தவர், இதெல்லாம் வேற. ஆனால் அவருக்கு கலைஞருடைய மகன் இல்லைன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படின்றது என்னைக்குமே ஒரு கேள்வி. உழைச்சி வந்ததெல்லாம் சரி இல்லை, அந்த இடத்துல வைக்க வந்திருப்பாரு. வைக்க இவர் எதிர்த்து தானே வெளியே வந்தார். 96 பிரச்சனையும் அப்படி தான் நடந்தது. 93 அதெல்லாம் நான் தேர்தலை தனியாக சந்திச்சதை சொல்கிறேன். ஸோ இது இப்படி தான் நடந்தது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்கறதுல என்னது ஆர்வம் இருக்குது? அவங்க சொல்லிட்டே செய்கிறாங்க, நலத்திட்ட உதவிகளை நாங்கள் தொடருவோம். அது பேர் என்ன? நீ காப்பி பேஸ்ட்டு. இன்னொன்று சொல்கிறேன், சிங்கப்பெண் படை, ஓகேவா? இது வரலாறுல ஃபியூச்சரில் பேசப்படும், எழுதி வச்சுக்கோ. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இது போன்ற கூட ரொம்ப பேசலை. என்ன விஷயம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று கொண்டு வந்தார், புரியுதா? அந்த காவல் நிலையத்துடைய இம்பேக்ட்டு இந்த 15-20 வருஷமாக நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷம் அது தொடங்கி இருந்தாலும் இன்றைக்கி அதனுடைய இம்பேக்ட் என்னன்றது எல்லா இடத்துலையும் தெரியுது. அந்த மாதிரி அடுத்த 10-15 வருஷத்தில் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார், இது வேற சிங்கிள் பேஸ் தான், இனிமேல் போக போக பாருங்க அதோட டெவலப்மென்ட், அந்த திட்டங்கள் விரிவாக்குறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது இது வரலாறுல வர வேண்டிய ஒரு முக்கியமான திட்டம். இதில் நமக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்குது. இதில் வெறும் மகளிர் சிங்கப்பெண்ணுன்றது சிங்கப்பெண்ணோட சிங்க ஆண் அப்படின்ற ஒரு உள்ள இணைக்கிறது முக்கியம் நான் நினைக்கிறேன். அவங்க இன்னும் கூடுதல் பவர் கொடுக்கணுன்றதை நான் முக்கியம் நினைக்கிறேன். அதை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க களத்தில் போகிறாங்க, எடுத்தோடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட முடியாது. களத்தில் போகும்போது இவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன தேவைப்படுதுன்னு அவங்க அங்கே விளக்குவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கலான்ற எண்ணங்கள் அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க. அதனால் இந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து பிங்க்கு அப்படின்னு பேசுனா நீங்கள் அம்மா அப்படின்னு அவங்க பேசுவாங்க. சரி, இது இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, இது எல்லாத்துக்கும் மாற்றாக தான் இது வருது. பட் இவங்களுக்கான பவர்ஸும் படிப்படியாக ஏற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எம்எல்ஏ ஆஸ்டின் இருக்கார்ல, அவர் என்னன்னா விஜய் வந்து சரித்திர புரட்சி, அவர் அமைதி புரட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நான் இது ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸாகவே போட்டுட்டேன்.
ஆஸ்டின் நான் பார்க்கணும்னா அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இது 5வது கட்சின்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுத்துருக்காரு. டஃப் கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஆஸ்டினுக்கு வந்து நான் வந்து விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எப்படி வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். ஓகேவா? அவர் முதுகிலே குத்தி அந்த கட்சி விட்டு போனவர் தான் ஆஸ்டின். அதிலே தெரிஞ்ச அவர் நன்றி புரியுதா? விசுவாசம் எப்படி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் நேராக வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா அதில் ஒரு ஆள் இவராக இருந்தார் அவர் வீட்டுக்குள்ளே. அப்படி இருந்தவரை நீங்கள் என்ன மதிச்சிங்கன்னு நீங்களாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா? சரியா? நீங்கள் என்ன பேசணும்? சரி, நான் கேட்குறேன். போன தடவை எதுக்கெல்லாம் உங்கள் முதலமைச்சர் பேசினார்? முன்னாள் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்ல, கிடையாது. பேசிட்டாரா? கிடையாது. தேவைக்கு பேசினாரு. அதை பேசணும். இப்போ நேற்று கூட தான் தீர்மானம் வந்தது மேகதாதுக்கு. பேசினாரு, தீர்மானத்தை வாசிச்சார், கொண்டு வந்தாங்களே. அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை? புரியுதா? நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. மு.க. ஸ்டாலின் எதுக்கெல்லாம் பேசணும்னு சொல்றீங்க. ஒருத்தர் அதிக பசிங்கத்தனமா ஒருத்தர் சட்டமன்றத்தில் பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? போன சட்டசபையில். நம்ம துரைமுருகன் இல்ல சபாநாயகர். சபா அது நல்ல லீட் எடுத்து கொடுத்த, அதாவது ஆக்டிங் முதலமைச்சர் அவர் இருந்தார் அப்போ. ஓகேவா? ஏன்னா முதலமைச்சர் பேச தெரியாமல் மாட்டிக்க போறாருன்னு அவரே வந்து எல்லாத்தையும் பேசிடுவார். சரியா? அந்த மாதிரி இங்கே யாரும் செய்யல. இன்னொன்று, சபாநாயகர் பேசக்கூடாது. துறை அமைச்சர், எம்எல்ஏக்கள், அதுக்கு பதில் யார் வேணால் கொடுக்கலாம். தேவைப்பட்டால்தான் முதலமைச்சர் பேசலாம். முதலமைச்சர் விருப்பப்பட்டால் எந்த ஒரு கேள்வி எந்த ஒரு விவாதத்துக்கும் குறுக்கிட்டு பேச முடியும். அவர் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வா சண்டைக்கு நீ பேசணுன்றதுக்கெலாம் நான் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்குவோம். இப்போ நான் கூட தான் மு.க. ஸ்டாலின் தோத்ததை பற்றி பேசணும்னு நாங்கள் விருப்பப்படுவோம். பேசுவீங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தார்மீக அடிப்படையில் ஒரு தோல்வியை விமர்சிக்காதீங்க, பேசாதீங்க அப்படின்னு. சரி, இல்லை நம்ம ஜென்ரலாக இப்போ ஒரு ஆனந்த்ஜியுடைய ஒரு டிவி இன்டர்வியூவில் இதை வந்து விமர்சிக்கக்கூடாதுன்னு நெறியாளரும் திமுக பேச்சாளரும் பேசுகிறாரு. ஆனால் அந்த பேச்சாளர் ஆனந்த்ஜியை பற்றின ஒரு நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் இது ஆளா, ஆத்தென்டிக் ஆளான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது எவ்வளோ தவறான விஷயம். அவர் ஒரு அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். நீ அப்படி அவர் இல்லை அப்படின்னா அவங்க தலைமையிலேருந்து எப்பயோ லெட்டர் கொடுத்துருப்பாங்களே. நீ இல்லை பேசணும். இன்னொன்று, ஆனந்த்ஜி, ராவுதர் இப்ராஹிம், ரமேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்க, இந்த மாதிரி பல நல்ல ஃபெலிக்ஸு, இது மாதிரி நல்ல பேசுகிறவங்க பேசி தான் டிவிக்கேவை மக்களிடம் அவ்வளோ போய் சேர்த்துருக்காங்க. நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்றீங்க, அவரை டைவர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்ததெல்லாம் அவ்வளோ டேட்டா பேஸில் பேசுகிறார். இதை பாருங்கள், ஆளுநர் மேட்டர் இதை பேசியிருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், இவ்வளோ பேசி நான் அவ்வளோ தெளிவாக பேசியிருந்தவரை பதில் சொல்லத்துக்கு திராணி இல்லாமல் இதை டைவர்ட் பண்ணுறாரு. எப்படி ட்ரிகர் பண்ணி விடுறீங்க. நீ கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் அங்கே பதில் வரல அவர்கிட்டேருந்து. என்னது, ஆனந்த்ஜி டேட்டா வச்சு எங்கள் இதில் ஆளுநர் ஸ்பீச் இப்படி இருந்தது, உங்கள் இதில் இப்படி இருந்தது, இதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, எங்களுடைய கொள்கை. அவர் ரொம்ப தெளிவாக ஜென்ரலாக சொல்கிறார். ஃபஸ்ட்டு முதல் ஆண்டு உங்களுது தான் பேசினார், எங்களுது பேசுகிறாரு. எங்களுடைய ப்ரொப்போசல் அவர் கொடுக்குறாரு, உங்களது ப்ரொப்போசல். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு பேசும்போது ஆளுநர் வெளிநடப்பு பண்ணுறாரு. நாங்கள் அப்படி சொன்னோன்னா நீங்கள் எங்களை கேளுங்க. அவங்க ஒரு அறிவு சார்ந்த ஒரு விவாதமாக கொண்டு போகிறாரு. அதை கொண்டு வந்து நீ முதல்ல ஸ்போக் பர்சனா இன்னைக்கு தாக்குதல் கொண்டு போகிற. அவர் ஒரு லெட்டர் பேடை எடுத்து உனக்கு இது பாரு எனக்கு அறிவித்தது இருக்குது. இப்போ அவங்களுக்கு அறிவிச்சாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அனுப்புவாங்க, அவங்க வச்சுருப்பார். அதை எடுத்துக்கிட்ட நீங்கள் செய்தியாக காட்டுங்கன்னா அந்த டைமில் செய்தி ஊடகத்தை வச்சுருந்தவங்க நீங்கள் போடாமல் கூட விட்டுருப்பீங்க. ஆமாம், நீங்கள் என்னையா அதெல்லாம் கேள்வி கேட்குறது? சரி, அதே செய்தி ஊடகம் ஸ்டாலின் தோத்தாருன்னு போடுது, அதுக்கு பேசுங்க, யாராவது பேசுங்க, அதுக்கு ஆதாரம் கேட்பீங்க. நீங்கள் ஆதாரம் கேட்பீங்க. புரியலை. சரி, அதுதான் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்களை பண்ணாதீங்க. அதை சட்டசபையில் அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது போல் அவங்களுக்கும் பேச தெரியும், தாழ்ந்தும் பேச தெரியும். ஓகேவா? அதை நீங்கள் தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணி விடாதீங்க, ஏற்றி விட்றாதீங்க. சட்டசபையாக நடத்துங்க, விவாத மேடையை நடத்துங்க. அவருக்கு பேசணுன்னா பேச தெரியாது. நீங்கள் உங்களை கேவலமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேசுகிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னைக்காவது அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் பேசுனது சொல்லு. தவறி போனால் கூட ஒருமையில் எங்கேயாவது வாயா போயா இப்படி இருக்கலாம். அது கூட பேச்சாளர்களுக்கு
அது வந்து ஓப்பன். இல்லை சார், ஆக்சுவலாக கட்சியிலே ஒரு இதாக இருக்கு, ரூல் இருக்கான் சார். இந்த மாதிரிலாம் பேசினாலே ஜிஎஸ் இருக்கார்ல, பொதுச் செயலாளர் இருக்கார்ல, கண்டிப்பா அது சொல்றேன். பொதுச் செயலாளர் அந்த தன்மையை வச்சிருக்காங்க. எல்லா கட்சி ஆளுங்களையும் எப்படி நடத்தணுன்ற வரைக்குமே சொல்லி கொடுக்குறாரு, சொல்றாரு. அவருக்கு நாலேஜ் போனோடனே கண்டிச்சு இதை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ இப்படி வச்சு நடத்திட்டு இருக்கவங்கள நீங்க ட்ரிகர் பண்ணி தேவையில்லாத வேலையை செய்றீங்க. அதை முதல்ல தவிருங்க. ஓகேவா? இல்லை நீங்க இதுக்கு 10 மடங்கு அனுபவிப்பீங்க. விலை கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த ரிட்டர்ன் அனுபவிப்பீங்க. தேவையானதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அமைச்சர் ஆதவ் எனக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க தலைவர் எங்க பேசணுமோ அங்க பேசுவாரு. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே ரிசல்ட் அதுதான், பார்த்தீங்க. அதை நம்ம நேத்தே கூட பேசணும். அதுதான் சொல்றேன். நீங்க ட்ரிகர் பண்ணணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்றீங்க. ஓகேவா? அதுக்கு அவங்க திருப்பி ட்ரிகர் பண்ணா, நேற்று இந்த விஷயம் 2 இடத்துலயும் நடந்தது. சட்டசபையிலையும் நடந்தது, ஆனந்த்ஜி பேசின இந்த விவாத மேடையிலையும் நடக்குது. தோல்வி உற்றவர்களை பற்றி பேசாதீங்க, இங்கே தார்மீகமாக பேசுங்க, ஆக்கப்பூர்வமாக பேசுங்கன்னு முன்னால் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ எழுந்து பேசுகிறாரு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கசக்குது இல்லை? அப்போ தானே நீங்கள் 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்கிறது அடுத்தவங்களுக்கு இருக்கும். உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா என்ன? அதனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் விட்டுட்டு இனிமேலாவது மக்கள் திட்டங்களை கொண்டு வந்து பேசுங்க. இதை தான் நீங்கள் இத்தனை நாள் தவற விட்டீங்க. தவற விட்டதை திருப்பி அதையே பண்ணாதீங்க. இல்லைன்னா இப்போ இருக்கிற அந்த எதிர்கட்சியாக கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சிட்டு செயல்படுங்க. ஓகே சார். அடுத்தபடியாக வழக்கமாக சாட்டர்டே ஆனாலே பல கட்சிகள் பல இயக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் திரு மன்சூர் அலிகான் இணைஞ்சிருக்காரு. அவரும் பல சேவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரு இப்போ தாவேக்கால் இணைஞ்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். எனக்கு மன்சூர் அலிகானோட இண்டிவிஜுவல் பல பேச்சுகளோ பல இது எனக்கு விருப்பம் இல்லை. ஓகேவா? நடிகை பற்றி ஒரு தடவை பேசி விட மன்னிப்புலாம் கேட்டார். ஸோ அதிலலாம் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இல்லை. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயந்தான் இருக்குது தேவா. அது என்னென்னா, கேப்டன் அவரை வளர்த்து விட்டார்னு அவர் அவ்வளோ பெரிய ஆளாகி இருந்தாலும் அவர் அப்படியே குழந்த மாதிரி கீழே உட்காந்துருவார். நான் அவருடைய அந்த செயல்பாடு இருக்குல்ல, அவருடைய மகள் கல்யாணத்தில் கூட நினைக்கிறேன் ஒரு இதில் அவ்வளோ தன்மையாக அவ்வளோ அந்த ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா, அது விசுவாசன்றது உள்ள மனசுலேருந்து வர்றது. ஓகேவா? இங்கேருந்துலாம் வராது. அதை நான் அந்த ஒரு விஷயத்தினால நான் அவர் தவறாக பல விஷயம் பேசினாலும் நான் என்றைக்குமே விமர்சித்தது இல்லை. ஏன்னா ஒரு விசுவாசன்றது எல்லாத்தையும் மீறின ஒரு செயலாக நான் பார்க்குறேன். ஒரு கட்சிக்கு ஒரு செயல்பாடுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறேன். அதனால் மன்சூர் அலிகான் சேர்ந்தது ஒரு நல்ல ஒரு விசுவாசியே நமக்கு அந்த டிவிகேக்கு கிடைச்சாரு அப்படின்ற விதத்தில் நான் சந்தோஷப்படுறேன். ஓகே சார், பல விஷயங்களுக்கு நீங்கள் அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் நன்றி. நன்றி.